ஹாய் ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போ ஒரு பெண் மனசு அப்படின்றது ஒரு ஆணை வந்து முழுக்க முழுக்க நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, நிறைய டைம் இருந்துச்சு, நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுனா ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நார்மலாகவே ஒருத்தர் மேலே நமக்கு நம்பிக்கை இழக்கிறது அப்படின்றது நடக்கும். பட் எஸ்பெஷலி உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணும்போது சுத்தமாக வந்து நம்பிக்கை வந்து போயிடும் ஒரு ஆண் மேலே. அதாவது அந்த ஆண் வந்து கணவனாக இருக்கலாம், ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஒரு ஃபாதராக இருக்கலாம், ஒரு பிரதராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். பட் எஸ்பெஷலி ஒரு கணவன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா துரோகம் அப்படின்ற போது எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே துரோகம்னா என்னப்பா, நான் வந்துட்டு வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அதாவது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா பொதுவாக பேசும்போது, நான் என்னப்பா உனக்கு பெரிய துரோகமாக பண்ணிட்டேன், நான் என்ன உன் கூட இருந்துட்டு வேறு யார் கூடயாவது நான் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், வேறு யாராவது நான் வந்து இருக்கிற மாதிரி நினைக்கிறது. இதுதான் நம்ம வந்து பண்ணுற துரோகம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கிறது துரோகம் தான். அது ஒரு ஃபஸ்ட் இடம்னா, ரெண்டாவதுல சின்ன சின்ன விஷயங்களை மறைக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண ரீதியாக இப்போ அவங்க வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா, பண ரீதியாலாம் நிறைய பேர் வந்து வாங்குகிற ப்ராஃபிட்டு இல்லை பணத்தை எல்லாமே வந்து தெரியாமல் அவங்க அக்கௌண்ட்லேயே சேவிங்ஸ் பண்ணிட்டு வருது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ கழிச்சதுக்கப்புறமோ பார்த்தோன்னா ஃபுல்லாக ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே எல்லாமே இருக்குது, அது வெளிப்படையே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஒரு வகையில் துரோகம் தான். ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னராக வாழும்போது ஒருத்தர் மட்டுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு, ஸோ அந்த எப்படி சொல்கிறது, ஒருத்தர் மட்டுமே ஃபுல்லாக வந்து சேர்த்துட்டு தன்னை பாதுகாத்துக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு துரோகம் தான். சரிங்களா? இந்த மாதிரி துரோகத்தில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி துரோகம் பண்ணி இப்போ ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த மாதிரி ஒரு பணத்தை சேவ் பண்ணுறீங்க, தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்ற போது எதுவும் தெரிய வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து வர டைமில் அந்த பெண் மனசானது வந்து நம்புறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, அதிகமாக பொய் யார் வேணால் சொல்லுவாங்க. அது இஸ் லிமிட். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாருமே போய் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு வரக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், இல்லை வந்துட்டு இல்லைப்பா ஒரு ½ அன் ஹவர் வந்துடுவேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் வந்து எல்லாத்தோட அன்றாட லைஃப்பில் இருக்கத்தான் செய்யும். அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் வாயை திறந்தாலே பொய் சொல்கிறது, எல்லாத்துக்கும் பொய் சொல்கிறது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வெறும் பொய்யை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறது. வாயை திறந்தாலே பொய் தான் வருவோம் அப்படின்ற போது நீங்கள் உண்மையாகவே சில நேரத்தில் சொன்னீங்கன்னா கூட அது பொய்யா போயிடும். அப்போது அதை வந்து நம்ப மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பொய்யும் எதுவுமே லிமிட், தட் இஸ் த லிமிட். எதுவாக இருந்தாலும் லிமிட் இருக்குது. லிமிட்டை க்ராஸ் பண்ணும்போது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க. அதனால் இது மறைச்சி என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மறைச்சிட்டு ஒன்று பண்ணுறதுக்கு சரணடைஞ்சிடலாம். அது எவ்வளவோ பெட்டர். ஓகேங்க? அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ட்டு வரும்போது ரொம்ப 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 வெளிப்படைத்தன்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்மளோட லைஃப்பை வந்து மூவ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோசமான உறவு. அதாவது உறவுகள், நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறவுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோசமான கேரக்டர் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லையோ உங்கள் சர்க்கிள்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து சேரக்கூடாது, இல்லை இவங்களோட ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணாம்ப்பா, இவங்களோட அந்த இதே வேணாம் நமக்கு அப்படின்னு ஒதுங்கும்போது ரொம்ப நீங்கள் அவங்க கூட வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு மோசமான பர்சனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா அகெயின் உங்களுக்கே எதிராக திரும்பும். ஒருவேளை இவன் இப்படி ஏன்னா அவர் சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை வந்து க்ளோஸ் ரிலேஷனாவோ நீங்கள் ஒரு மோசமான பர்சன்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஓகேங்களா? அவங்க உங்கள்கிட்ட லிமிட்டாக பழகுறாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. அவங்க எங்கிட்ட எதுவுமே பண்ணல, எங்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதுதான். ஆனாலும் ஒரு விதமாக வந்து மைண்டு யோசிச்சுட்டே இருக்கும், எங்கே ஒன்று அந்த மோசமான பர்சன் அந்த மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் கூட உங்களை அப்படியே மாற்றிடுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று நேச்சுரலாக பேசும்போது கூட ஒரு வேளை இவங்க மாறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால்
முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தப்பான ஆள் இருக்காங்க, பிடிக்கல, அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை, செயல்கள் சரியில்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது, டீசெண்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நேர்மை, எந்த ஒரு விஷயத்துலையும் நேர்மை இல்லாமல் இருக்கிறது. இது நான் சொல்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன நேர்மைன்னு சொல்லும்போது, நான் என் ஒய்ஃபுக்கு நேர்மையாக தான் இருக்கேன், நான் எந்த துரோகம் பண்ணல, எந்த பொண்ணு கூட சார்ஜ் பண்ணல, வெறும் இந்த இது மட்டுமே நேர்மை கிடையாது. நேர்மை அப்படின்றது ஓவரால் உங்களோட கேரக்டரோடு சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து ஒரு பணத்தை ஒரு இது பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்ற போது அதுலேயுமே உங்களுடைய நேர்மைத்தன்மை அப்படின்றது தெரியும். அவங்கள நீங்கள் இவங்களை நம்மளை ஏமாற்றிடலாம்ப்பா, எப்படியாவது ஒரு 2,00,000 ஏமாற்றி அடித்து நம்ம இது பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது நாளைக்கு அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பும். இதுலேயே இப்படி நினைக்கிறாங்களே, அப்போ நிஜமாகவே இவங்க கேரக்டர் ஒரு இப்போ நமக்கு இந்த மாதிரி எத்தனை ஏமாற்றத்தை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கும். ஸோ அதனால் மற்றவங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது முழுக்க முழுக்க அது உங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து யோசிக்க வைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் நேர்மையாக இருக்க கற்றுக்கோங்க. நேர்மை கண்டிப்பாக உங்களை வந்து என்றைக்குமே கைவிடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட்டு, மாற்றி மாற்றி பேசுகிறது. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு பேச்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கே இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா குழப்பம் அடைஞ்சிடும். மனசு வந்து என்னடா இப்போதே இங்கே இப்படி பேசுனாங்க, திடீர்னு இப்படி பேசுகிறாங்க, என்னடா அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறான்ற போது குழப்பம் அடைஞ்சு மனசு வந்து நம்பகத்தன்மையை இழந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து இந்த விஷயத்து நிறைய பண்ணுவாங்க. அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க. அது சில விஷயங்களில் ஓகே தான், அதாவது மனசு கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் வந்துட்டு இவங்களை பற்றி எதாவது பேசியிருந்தாங்கன்னா, அம்மா ஒய்ஃபை பற்றி எதாவது பேசியிருந்தாங்கன்னா, இல்லை ஒய்ஃப் அம்மா பற்றி 2 பேருக்கு தெரியக்கூடாது. அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போன்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம மறைக்க, அது ஓகே, அது வந்து பேசிக்காக எல்லா ஃபேமிலியும் நடக்கும். பட் ரொம்ப மாற்றி மாற்றி பேசுறது, ஒய்ஃபை பற்றி அவங்கள்ட்ட போய் தரக்கரையாக பேசுறது, ஒய்ஃப்ட்ட வந்து அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மேலே இருக்க நம்பகத்தன்மை போயிடும். ஏன்னா அவங்கள பெற்றவங்களே இப்படி பேசுகிறான்ப்பா, நம்மளை எப்படி பேச மாட்டான்னு தோணும். அப்போ இல்லை ஒரு சைடு என்ன தோணுச்சு, இப்போ கட்டி நம்பி வந்த பிள்ளைய இப்படி பண்ணுறான், இவன்லாம் என்ன ஒரு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது மாதிரி நிறைய ஆங்கிளில் யோசிக்க தோணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லும் முன்னாடி அது உங்களுக்கு தான் எதிராக திரும்ப, அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6வது பாயிண்ட்டு, பொய் வாக்குறுதிகள். அதாவது சில விஷயங்கள் அவங்களும் போய் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் இயர் நான் வந்து இந்த ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன்ப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே. ரொம்ப பொய்யாவே சொல்கிறது, பொய்யை மட்டுமே சுமந்துட்டுருக்கிறது, இவர் சொன்னாலே செய்ய மாட்டாருப்பான், அந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொய்கள் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் அந்த நம்பகத்தன்மைன்றது போகுது. ஆனால் நீங்கள் கிடைப்பீங்க, இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர், பட் ஆனால் என் ஒய்ஃப் என் கூட தான் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, எந்த பிரச்சனை. ஆனால் வந்து உள்ளார்ந்து மனசுன்னு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டும் அந்த மாதிரி இருக்காங்கன்ற போது ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே தோணலாம், இல்லை தோணாமல் கூட போகலாம், இல்லை வந்து உண்மையாகவே உங்களோட நிலையை புரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா? அதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொய் பேசுறது, அதாவது அதீதமான பொய் பேசுறது, மாற்றி மாற்றி பேசுறது, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஒரு நேர்மையே இல்லாமல், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல், நேர்மையே இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல், ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது, அது ரொம்ப 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 தப்பு. அது வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை தன்மையை வந்து முற்றிலும் அழிச்சு விடும். நம்பிக்கையை வந்து வைக்கவே மனசு வராது. ஒரு வேளை நமக்கு எதிராக இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. ஏன்னா உண்மையாகவே ஆண் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரங்களில் நீங்கள் உண்மைகள் சொன்னால் கூட அது வந்து பொய்யா மாறிடும். அதனால் இந்த இடங்கள்லாம் கவனித்து இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டாப்பிக்கில் பேசின விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு அனுபவ பாடமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.